Hi friends, welcome back to Mama with Bibba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்துட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் 4 days வந்து அவருக்கு லீவ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால வராரு அவரு. ஸோ வந்த உடனே நாங்க யோசிச்சோம் என்ன பண்ணலாம். ஆக்சுவல் எங்களோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா 1 மாத காலமாவே நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தது எங்கனாச்சும் டூர் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ முடிஞ்சா அதை அமேன் பண்ணலாம் அப்படின்னு நானும் பேபிமாவும் ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ வந்துட்டாங்க. ஆக்சுவலி மத்தியானமே வந்துட்டாரு மாப்பிள்ள. வந்துட்டு பாப்பா தான் போய் பிக்கப் பண்ணிச்சு. ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி அவங்க நேராக ரூம் போக சொல்லிட்டோம். ரூம் போயிட்டாங்க. ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஏஞ்சி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம என்ன பிளான் பண்றோம் என்ன ஏதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. மாப்பிள்ளைய பார்க்க தவளை சுலபமா உனக்கு எதுக்கு டயர்டு? இப்ப எங்க போறதுன்னு தெரியல. ஒரே இதுவா இருக்குது. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மௌலி காலையில போச்சு. இப்ப வரைக்கும் நான் ஆளை காணோம். ஃப்ரைடே. ஐயோ என்னப்பா வீக்கெண்ட் வேலைப்பா. இன்னைக்கு நாளைக்கு லீவ். எனக்கு சண்டே மண்டே வேலை பண்ணோம். அந்த லேப்டாப் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படி பதிவு பண்ண மாட்டேன். நான் எப்படி பதிவு பண்ணேன்னா கொடைக்கானல் நான் வரமாட்டேன். அதுக்கு நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஓகே இப்ப மாப்பிள்ளைக்கு வந்து பிரச்சனை இல்லன்ட்டாரு. டிஸ்கஸ் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு இருக்க பண்ணினு டிஸ்கஸ் பண்ண என்ன டிஸ்கஷன் ஓவர். எனக்கு இருக்கு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சொல்லுவே. எனக்கும் ஒரு இது ஒண்ணுமே வந்து குளிச்சு ஒரே ஒரு செட்டு தான் எடுத்து வெளியே வச்சு அவ்வளவுதான். அப்படியே ரெடினா போயிட்டு திருப்பி எடுத்து எனக்கும் ரெடி. இன்னைக்கு புதுசா எடுத்துன்னு வந்த தூக்கி அப்படியே உள்ள வச்சுன்னு கூட அதெல்லாம் பயங்கரமான ரெடி. நல்லா இருக்கும் மாப்பிள்ள. இப்ப பாப்பா கிட்ட இருக்கிற புது ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஸ்டாலே போடலாம். அவ்வளவு வச்சிருக்கு. ஆமா இதுவும் புது ட்ரெஸ் தான். மூஞ்சில அந்த இது பவுடர் வச்சுன்னு வந்துக்குது. ஏதோ ஒரு ரூபா வந்துருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் சர்ச்சிங் ஃபார் ஹஸ்பண்ட். நானே காக்காம ஏர்போர்ட்லயா அங்க இதுக்கு வேண்டாங்க மால் வந்துட்டாங்க. உள்ள வெளில புரியுது உள்ள வர முடியாதுன்னு சொல்லிச்சு. ஆட்டோ உள்ள வரல. ஆமா உள்ள வராது. சரி நான் என்ன பண்ண மாலுக்குள்ள அப்படியே வெளியே வந்துடலாம் உள்ள வெயிட் பண்ணிருந்தேன். ஏசி வெளியே நிக்க முடியல. இதுதான் சொல்லிச்சு நான் உள்ளே வந்துடுறேன் இருங்க இருந்துச்சு. வந்து பார்த்து ஒரு உருவம் வந்துச்சு. அங்க இருந்து நான் கண்டுபிடிக்கல. தெரியல ஒருத்தவங்க இருந்தாரு. அவரு தாண்டி நான் வந்து என்ன ஒரு கூப்பிடல. என்ன கூப்பிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே பண்ணல. நான் அவர்கிட்டயே எதுன்னு பாத்துருந்தேன் எங்க வருது இது வந்து இது புடிச்சாரு. பெரிய ஆள் போல இது மாலை வாங்கிடும். ஓ எதுக்கு ஸ்டால அவங்களோட இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ 2 minutes அப்படினாங்களா. இது வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஐ அம் சர்ச்சிங் ஃபார் ஹஸ்பண்ட். இங்க தாக்கறவா சம காவடியா இருக்கானது. எங்கனாச்சும் வெளில போறீங்களா பாப்பா? வெளில போறதா இருந்தா நீ கார் வீட்டுல இருந்து ஒரு 11:45 போல கிளம்பு. கார் புக் பண்ணி கிளம்பி போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு அதே கார்ல போயிடு. இல்லைனாலும் அதே கார்ல ரிட்டர்ன் ஆயிடு வீட்டுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இங்க கேளு விஷயம் என்னன்றத நான் சொல்றேன். கடைசியில இந்த அம்மா வந்து காரே வரலையாமா. இங்க இது என்ன காட்டுக்குள்ளியா இருக்குது? கார் வரல. மத்தியானம் 4 வாட்டி கேன்சல் பண்ண. எடுத்து பாரு என்ன 4-5 வாட்டி கேன்சல் பண்ணி அப்புறமா ஆட்டோ இங்க புடிச்சேன் நானு. மத்தியான நேரத்துல எல்லாம் சாப்பிட போயிடுறாங்க. இல்ல கார் வராதுக்கு காரணம் நானா? என்ன போனை போட்டு திட்டுது. உன் பேச்ச கேட்டுப்பார். காரே வரல இப்போ வரைக்கும். நான் ஆட்டோல போறேன் அப்படின்னு. இந்த அம்மா கார் ஒழுங்கா புக் பண்ணி வரலன்னா உடனே போனை போட்டு உன்னால்தான் நான் கார் புக் பண்ணேன் அப்படின்னு. ஏர்போர்ட்ல இருந்து கப்புன்னு புடிச்சு கப்புனே இறங்கிரு. வெயிட்டிங் வேண்டாம். ஆமா வெயிட்டிங்லாம் இல்ல. அங்க வெயிட்டிங் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நிக்கவே விட மாட்டானுங்க. வெயிட்டிங்ல நிக்க விட மாட்டாங்க. அப்படியே புடிச்சு போயிடு அப்படின்னு சொன்னாரு. சரியா இங்க இருந்து 11:45 இல்ல 11:35 கிளம்பு அப்படின்னு. ரேபிடோ மட்டும் தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். ஜரூரா எங்க கிளம்பினுங்கிற எல்லாத்தையும் திருப்பி எல்லாம் புது ட்ரெஸ்ஸா எடுத்து உள்ள அமைக்கினுங்கிற
இதெல்லாம் வந்து வெளியில டூர் போனா போடுறதுக்குன்னு வச்சிருந்ததுப்பா. இது பாத்தியா? என்னது அது? ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட்டா? டி-ஷர்ட் இல்ல, இதோ இது அதுக்கு மேல இந்த ஜாக்கெட் அந்த மாதிரி. இதுக்கும் மேல ஒரு ஜாக்கெட் நீ போட்டுதான் ஆகணும், ஏன்னா அப்படியே குளிரும். அங்க பாரு ஒண்ணு பாரு, கட்டா முத்தா கத்தின்னு ஓடி யாருது. எங்கப்பா இப்ப எங்கப்பா கிளம்பிட்டோம்? கொஞ்சமாச்சும் நம்ம மாடனா இருக்க விடுறீங்களா? எங்க போனாலும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு மிச்சம். கடைசியில இவ்ளோ இருந்து இவ்ளோ வாங்கி என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலி நித்து போன நைட்டி ஏதாவது சுத்தி எதுக்கு இப்ப நீ அதை எடுக்கிற? நைட்டி எங்க எதுக்கு நைட்டி? நைட்ல இது போட்டா தூக்கம் வரும். ஓ, நைட்ல போட்டுக்கிறதுக்கு. ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் கூட தான் நைட்ல போட்டுக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பெண்ணாக மாறியாதான் வந்து தூக்கமே வரும், இல்லன்னா வரமாட்டேன். பெண்ணாக உணர்ந்தால்தான் தூக்கம் வரும் ராத்திரியில. சரியா? அதனால இது எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன எடுத்து வச்சுன்னு தெரியல. ஆனா ஒரு சூட் கேஸ் நிறைய ஃபில் பண்ணிட்டேன். ஆமா, ஒரு சூட் கேஸ நீயே ஃபில் பண்ணிருக்கிற. இன்னும் இப்ப எனக்கு இருக்குது, அவனுக்கு இருக்குது. ஒரு சூட் கேஸ் நிறைய நான் ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் வந்துட்டு மௌலிக்கு வந்து பத்தியா என் பேண்ட் எப்படி வெள்ளை பேண்ட் எப்படி மிதிச்சு ஒழுக்க வச்சிருக்கேன்ட்டு அது மேல ஏறி அப்படின்னா பாகுபலி மாதிரி அது எல்லாத்தையும் இறக்கணும்ல. இப்போ இறக்கி திருப்பி ஏத்திட்டு இருக்கிறேன். எடுத்துட்டேன் அங்க இப்ப கிளம்பி எப்போ போய் அங்க ரீச் ஆகி. ஆமாப்பா, இது மெயின்பா. ஃப்ரெண்ட்ஸ் எங்க போறோம் நீங்களே கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க இந்த சீரியல் அடுத்த வாரம் வரும். ஓ ஆமா 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 சொன்னாங்கல்ல, கரெக்ட். சரி, ஓகே. சஸ்பென்ஸ் உங்களுக்கு. நாங்க எங்க போறோம்ன்றது இன்னொரு half an hour இங்க இருந்து கிளம்பணும்பா. பிரியாணி கொஞ்சம் இருக்குது, அந்த பிரியாணி யார் சாப்பிட்டுறா? யாருக்குமே வேணாம் உங்க பிரியாணி. நானே சாப்பிட்டுட்டான்னு யோசிக்கிறேன், ஆனா வேணாம், டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு வம்பு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பெட்டி இதாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மௌலிதும் எடுத்துன்னு ஓடு. அடுத்தது எந்த டக்கு டக்கு டக்குன்னு முடி. அப்புறம் பாப்போம். கொஞ்ச நேரத்துல வீடே நாஸ்தி பண்ணிட்டோம்லாம் இல்லப்பா. வீடே நாஸ்தி ஆயிடுச்சு. இவ்வளவுதான் நாஸ்தி பண்ண முடியும் இல்ல, அவ்வளவு நாஸ்தி ஆயிடுது. சரி, மாப்பிள்ளை எதுக்கு கூப்பிட்ட? அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங்ல இருக்கா? போயிட்டு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வெளியே வச்சேன், அதை எடுத்து உள்ள பேக் எடுக்கவே இல்லையா. வந்து நான் லேண்ட் ஆகி ஒரு 6-7 hour தான் ஆச்சு. ஆமா, பேக் ரெடியா இருக்கு. அப்படியே இருக்கு, அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். 2 பேரும் மாறி மாறி கார் ஓட்டிப்பாங்க. ஒருத்தர் டயர்டானா ஒருத்தர் ஓட்டின கேட்டகரி. அதான் இப்ப அம்மா சொன்னாங்க, பா அவன் சும்மா இருக்க மாட்டான்ப்பா, அவன் வந்து அப்படியே போயிடலாம், மலை ஏறிடலாம், ஒத்துக்காதப்பா நீனு அப்படின்னாங்க. இல்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. ரெஸ்ட் எடுத்தனே போல, எவ்வளவு நேரம் ஓட்ட முடியாமோ ஓட்டலாம். ஹில் சேர முடியாது, திண்டுக்கல் வரைக்கும் தான் நமக்கு கடைசி பாயிண்ட் 5 மணி நேரம். இங்க காலையில தான் ஏறணும் ஹில்ஸ். இப்ப நம்ம போய் சேர்றதுக்கே நம்ம கரெக்டா இருக்கும். என்ன நம்ம ஆஃப் கவர் பண்ணா கூட கரெக்டா இருக்கு. என்ன டைம் ஆயிடுச்சு? எத்தனை மணி ஆயிடுச்சு? ஏர்லி மார்னிங் தான் நீங்க நம்ம திண்டுக்கல்லே போய் ரீச் ஆகும். போய் படுத்து தூங்கிட்டு திரும்பி 10-11 மணிக்கு எடுக்கணும் காரை. அதுதான் பிரச்சனை. டைமுக்கு கிளம்புனா ஓரளவுக்கு போய் சேரலாம். ஆமா, திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட போறோம். திண்டுக்கல் தான் ஸ்டாப் முடிவு பண்ணிட்டீங்களா? திண்டுக்கல் ஆர் மதுரை? திண்டுக்கல்ல இருந்து கிடையாது, திண்டுக்கல் தான். திண்டுக்கல்ல தான் நமக்கு கொடைக்கானல் கிட்ட. எவ்வளவு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்? திண்டுக்கல் தாண்டி மதுரைக்கே நீங்க 1 ஹவருக்கு மேல போகணும். அதுக்கு நீங்க கொடைக்கானல். சரி, திண்டுக்கல்ல இருந்து ரூட் இருக்கு, அப்படியே போயிடலாம். சரி, அதான் நமக்கு ஷார்ட். திண்டுக்கல் டு கொடைக்கானல் தான் ஷார்ட். சரி, ஓகே. எடு எல்லாத்தையும் கிடு எடு. என் ஊர், அதனால எனக்கு தெரியும். எது உன் ஊரு? திண்டுக்கல். திண்டுக்கல் என்ன ஊரு? நான் தான் சின்ன வயசுல இருந்து போயிட்டு வந்து இருக்கிறேன். ஓ அப்படியா? சரி சரி. அவங்க திண்டுக்கல் பூட்டு ஃபேமஸ் தானே? ஆமா ஆமா ஆமா, திண்டுக்கல் பூட்டு. அதுக்கப்புறம் பிரியாணி வேணும். பிரியாணி. பிரியாணி அம்மா போற டைம்ல பிரியாணி கிடைக்குமா? இப்ப கிடைக்காது. ஆனா காலையில நம்ம கிளம்பி மலை ஏறதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டு ஏறலாம். இல்ல இல்ல, ஏர் பெண்ட் எவ்வளவு இருக்கு? நம்ம கீழே இருந்து 1.5-2 hour மேல. ஆமா, மேல ஏறணும். இதெல்லாம் வந்துட முடியாது. பெட்ரோல் பங்கும் இல்ல அங்கெல்லாம். கீழே ஃபில் பண்ணி மேல ஏறிடணும். சென்டர்ல எதுவுமே இல்ல. அப்படியே ஏறும் ஒரு 1.5 hour 2 hour. ஆமா, ஏறும். வண்டி எல்லாம் சர்வீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பல்ப் தான் சரியில்லை. பல்ப் பாத்துக்கலாம் விடுங்க. நான் ஏன் பல்ப் கரெக்டா அதனால நான் பாத்து, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது இப்ப கூட பிரியாணி இருக்குது. 4 மணிக்கு வந்து தலப்பக்காட்டி பிரியாணி தான் சாப்பிட்டேன்.
4 மணிக்கு ஆமா. கட்டி பிரியாணி தான் சாப்பிட்டு நான் வந்தோன்னா காலையே சொல்லிட்டேன் எனக்கு தலப்பா கட்டி பிரியாணி சொன்னா நான் ஏதாவது சமைச்சிட்டு போட்டுமா பாப்பான்னு கேட்டோம். அந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. ஆனா நாளைக்கு நீங்க ரியல் தலப்பா கட்டி பிரியாணி ஆனா திண்டுக்கல்ல சாப்பிடலாம். ட்ரை பண்ணலாம். ஒரிஜினல் வரும்போதோ இல்ல போகும்போதோ சாப்பிடலாம். இல்ல பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. நாங்க வந்து காட் செக்ஷன்ல கூட உட்காந்து வெளியே கூட சாப்பிடுவோம். அவ்வளவுதான். எங்கிட்ட வந்து அவங்க உட்காந்து சாப்பிட வேண்டியது. எனக்கு ஒரு ஆசைப்பா. என்ன ஆசை? எல்லாம் அம்மா அப்பா அதான் நல்லா சேர்ந்து சொல்றேன். எல்லாம் போகும்போது சாப்பாடு எல்லாம் கட்டின்னு போயிட்டு வழியில எல்லாம் நின்று இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்ல. மம்மி வந்து வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா இவ்வளவு மூட்டை இது எல்லாம் ரெடி கேரியர்ல ரெடி பண்ணிருப்பாங்க. 20 பேர் சாப்பிடுற அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனாமா செஞ்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம். ஆனா அது நல்லா இருக்கும். ஆனா பாவம் வேலை ஜாஸ்தி இருக்கும் லேடிஸ்க்கு. 2-3 பேர் இருக்கும்போது அது பெருசா தெரியாது. ஒரு ஆள் ஒரு டிஷ் செய்யும். ஆமா அது தெரியாது. இப்போ நீங்க ஒரு டிஷ் செஞ்சீங்கன்னா மம்மி ஒரு டிஷ் அவ்வளவுதான் மாத்தி செஞ்சு எடுத்துன்னு போயிடலாம். பிக்னிக் மாதிரி. ஆமா அது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஹில் ஸ்டேஷனை வச்சு ஹோட்டலா தேடுறதுக்கு அழகா போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அழகா சாப்பிட்டுலாம். 1 hour பண்ணமே அவஸ்தப்பட்டமே. அத சொல்லுங்க முதல்ல. ஹோட்டல்ல கிடைக்கல, ஃபுட்டும் நல்லா இல்ல. ஆமா வாஷ்ரூம்கோசரம் நம்ம என்ன பண்ணிருந்தோம் இங்க நல்லா அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணின்னு போலாம். ஏன்னா அவங்க நிக்க வச்ச ஹோட்டல் எல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல். ஆமா எல்லாமே சின்னதுதான். சரி அப்புறமா ஏதோ ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஆச்சுப்பா வந்துட்டாங்கம்மா நம்மளுக்கு. அச்சோ இவ்வளவு கிரௌட் வருது ஓடி போயிட்டு அத பொங்கி அவன் எத்தனை வருதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மாப்பிள்ள, எப்பயுமே அப்படிதான். வெளியில நம்மளுக்கு தெரியாத ஏரியாக்கு போனோம்னா ஃபுட் எல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. கிடைக்கிறத சாப்பிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஆமா சாப்பிட்டுக்கணும். முட்டை அந்த மாதிரி மேகி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம்ப்பா. வாப்பா கொடைக்கானல் மேகி தான் ஃபேமஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வாட்டி கொடைக்கானல் வந்துச்சு. நாங்க கொடைக்கானல் தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் நாங்க கால் வந்து கொடைக்கானல்ல தான் இருக்கோம். ஆமா சரி எடுத்து வச்சியா, பேக் பண்றியா? இது அவனுக்கு எடுத்துட்டு வரணும். உன் எடுத்து வை, நான் அவன் எடுத்துன்னு வரேன். என்னப்பா இவ்வளவு எடுத்து குத்தனேப்பா, இந்த சட்டையை குடுக்கலையா? மாப்பிள்ள வந்து ரூம்ல போயிட்டு அவர் பேக் லக்கேஜ் எல்லாம் எடுக்க போயிருக்காரு. பக்கத்துல வந்துட்டாங்க. எனக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்க சாப்பிட்ற லேசு குறுக்குற எல்லாம் டபுள் சாப்பிட முடியாது. அதனால எனக்கு முறுக்கு சிப்ஸ் எனக்கு வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி அவ்வளவு சிப்ஸ் அங்க இல்ல அதெல்லாம் அவங்க திங்கிறது, நம்மளால திங்க முடியாது. நான் அதனால தேங்காய் பால் முறுக்கு, இந்த முறுக்கு, பொட்டேட்டோ சிப்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிக்கிட்டேன் நானு. டூருக்கு ரெடியா? எங்க டூர் பன்? எஸ் லெட்ஸ் கோ. இவர் வாய் திறந்ததுனால இப்ப கொடைக்கானலே. கிடையாது, அவன் சொல்லவே இல்ல. நான் முதல்ல ஆரம்பிச்சது உங்க மாமா. ஓகேவா? மாமா தான் ஆரம்பிச்சாரு. பிளான் பண்ணிருந்தாரு பாவம். சொல்லினா நேத்து காலையில எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான். நீ ஊன்னு சொன்னா என்ன, ஊன்னு சொன்னா என்ன, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறீங்க. அப்படிதான் பண்ணுவோம். சரி ஓகே பா, எல்லாரும் சொல்லிடு, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். பேசஞ்சர் 1, பேசஞ்சர் 2, பேசஞ்சர் 3. பைலட் உட்கார்ந்தாச்சு. பைலட் அத பேசஞ்சர் நம்பர் 1. 2 கொடைக்கானல் போறோம். அப்புறம் எல்லாரும் ஒரு ஓ போட்டுக்கு வண்டி எடுங்க. 2 பைலட்டும் நல்ல பைலட் தான். சரியா? 2 பைலட் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஓகே மாத்தி ஓட்டு. பேசஞ்சர் I am not a passenger. கிட்னாப்பர் கிடையாது. பர்சன் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயினுக்கிறாங்க. ஓகே இவன் ஒருத்த சொங்கி மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் காலையில இருந்து வண்டி தள்ளிட்டு போய் டயர்டா இருக்கிறான். அவனை போட்டு அவனையும் தலை வலுக்கட்டாயமா தூக்கி போட்டும் போறோம். அப்படின்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் கொடைக்கானல்ல மீட் பண்ணுவோம். நடுவுல ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கிளம்பியாச்சு. ரொம்ப டைம் ஆச்சு ஆல்ரெடி. இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிளையும் பொண்ணும் கூட போறது ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது. ஆக்சுவலி மாப்பிள்ளை கூட ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது நம்ம கொடைக்கானல் போறது. ஆண்டு வராங்க, சூப்பரா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்களும் வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம டிராவலிங்ல கிளம்ப போறோம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு
ஃப்ரெஷ் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.